குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு 10th மேக்ஸில் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் நம்பர் 7.4 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அட் த ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் per hour through a pipe of diameter 14 centimeter into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of water in the tank will rise by 21 centimeter. ஒரு தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ ரேட்டில் அப்படின்னா 15 கிலோமீட்டர் per ஹவருக்கு ஃப்ளோ ஆகுது. எதில் அப்படின்னா 14 டயாமீட்டர் இருக்கிற பைப்பில். எங்கே ஊற்றுது? ரெக்டாங்குலர் டேங்க்கில் ஃபில் ஆகிட்டு இருக்குது. விச் இஸ் அந்த டேங்க்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டரு, வித்து பார்த்தீங்கன்னா 44 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க் வில் பி ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர் அந்த டேங்க் ரம்புச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கொண்டு கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு சொல்யூஷன் போயிடுங்க. சொல்யூஷன்: ஸ்பீட் ஆஃப் வாட்டர் S ஈக்குவல் டு 15 கிலோமீட்டர் per ஹவர். அப்போ கிலோமீட்டரை மீட்டரை மாற்றிக்க என்ன வரும்? 15,000 மீட்டர் per ஹவர். நெக்ஸ்ட் அடுத்தது டயாமீட்டர் ஆஃப் தி பைப்பு D ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அப்போ R ஈக்குவல் டு அதில் பாதி 14/2 பாதி 7. அப்போ ஆரோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். அதை என்ன பண்ணுறீங்க? மீட்டருக்கு மாற்றிக்க. இப்போ 7/100 மீட்டர். நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டரு. பிரெத் ஆஃப் ரெக்டாங்குலர் டேங்க் B ஈக்குவல் டு 44 மீட்டர். ஹைட் ஆஃப் வாட்டர் இந்த ரெக்டாங்குலர் டேங்க் எவ்வளோ ஹைட்டு நம்ம ரம்பணும் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ 21 சென்டிமீட்டர் ரம்பணுன்ட்டு இருக்கான். அப்போ H ஈக்குவல் டு அதே மீட்டரில் மாற்றுறதுக்கு 21/100 மாற்றிக்கங்க. சரிங்களா? இந்த கன்வர்ஷன் வந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறீங்க? 100 டிவைட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது டைம் டேக்கன். அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் டேங்க் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் த்ரூ பைப்பு. எவ்வளோ தண்ணி அந்த டேங்கில் ஃபில் ஆகணுங்கிறது டிவைட் பை எவ்வளோ தூரம் அந்த தண்ணி வந்து உள்ளே ஊற்றிட்டுருக்குன்னு சொல்கிறது தான். அப்போ வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க்குக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா L into B into H. வால்யூம் ஆஃப் வாட்டர் த்ரூ பைப்பு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பைப் இன்ட்டு ஸ்பீடு. ஓகேங்களா? இதை மனப்படம் பண்ணிக்க ஃபார்முலா. அப்போ L into B into H டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பைப்பு. அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr² இன்ட்டு ஸ்பீடுக்கு S. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணேன். Lக்கு 50, பிரெத்துக்கு 44, ஹெச்சுக்கு 21/100, திரும்ப பைக்கு வந்து 22/7. ஆரோட வேல்யூ 7/100 இன்ட்டு 7/100. ஆர் ஸ்கொயருங்கிறனால இன்ட்டு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1500. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 50 இன்ட்டு 44 இன்ட்டு 21. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளிகேஷன் மேலே கொண்டு போனால் ரிவர்ஸில் மாறுமா? அப்போ 7/22 இன்ட்டு 100/7 இன்ட்டு 100/7 இன்ட்டு 1/1500. ஓகேங்களா? இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண. இதை வந்து என்ன பண்ணுறீங்க? 11 டேபிள் அடிச்சிங்கன்னா 2. இதை வந்து அதே 11 டேபிள் அடிச்சிங்கன்னா 4. ஓகேங்களா? இந்த 7 கேன்சல் பண்ணிக்க. இந்த 100 கேன்சல் பண்ணிக்க. ஓகேங்களா? இந்த 50யும் இந்த 1500 கேன்சல் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னா